அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ்கிரிப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நம்ம டெலிகிராம் சேனல் லாஸ்ட் வீக் ஃபுல்லாக மார்க்கெட்டில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம், அப்படி எது ரியாக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களையும் பார்த்துருவோம். இப்போ டெய்லியும் நம்ம ஃப்ரீ கால்ஸ் மட்டுமே டெய்லியும் ஒரு 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நிஃப்டியில் கொடுக்குறோம். நம்ம ஃப்ரீ கால்ஸு அது லாஸ்ட் 1 வீக்கில் 20 ஒரு நாளைக்கு 50 பாயிண்ட்லேருந்து 50 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 5 டேஸில் நம்ம மேக்ஸிமம் நம்மளுடைய டார்கெட்டு 200லேருந்து 250 பாயிண்ட் வந்து ஃப்ரீ கால்ஸ்க்கே கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது நம்ம சேனல்ஸில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அட் த சேம் டைம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்னு சூப்பரான நம்ம லெவல்ஸ் இன்டிமேட் பண்ணியிருந்தோம். இந்த லெவல் இருந்து அடுத்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் வரைக்கும் நம்ம கொடுத்த லெவல்ஸ் எல்லாமே சூப்பராக ரியாக்ட் ஆயிருக்கு. அந்த சேனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் செக் பண்ணி பார்த்தாலும் தெரியும், சேனலில் நம்ம போட்டிருக்கிற போஸ்ட் பார்த்தாலும் தெரியும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கண்டினியூவாக நம்ம ஸ்க்ரோல் பண்ணி கொடுத்தோம் பாருங்கள். இப்போ டேக்கு ஒவ்வொரு நாளும் 50 பாயிண்ட் வரைக்கும் ஃப்ரீ கால்ஸ் கொடுத்துருக்கோம். 50 பாயிண்ட்ன்றது நம்ம ஆவரேஜாக தான் சொல்ல வரோம். மேக்ஸிமம் 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் போயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியில் இந்த டீட்டெயில்ஸ் தேவைப்படக்கூடிய நண்பர்கள், அதாவது இன்ட்ராடேக்கான கால்ஸும் இன்ட்ராடேக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ்னு எனக்கு தெரியும் போது நான் ட்ரேடிங்கை என்னோட ஐடியாவில் சூப்பராக எடுத்துப்பேன் அப்படின்னு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க டீட்டெயில்ஸை பார்த்து இந்த சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம சார்ட்டில் நம்ம எப்படி இந்த மார்க்கெட் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த மந்த்துக்கான ஆக்சுவலாக இப்போ நம்ம இந்த மே மந்த் இதுலேயே முடிய போகுது. அடுத்து ஜூன் மந்த்துக்கான ஓப்பன் அப்படிங்கிறதும் அடுத்து நெக்ஸ்ட் வீக்லி ஓப்பன், அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷனில் இருக்கக்கூடிய வாலட்டிலிட்டி இம்பேக்ட் ஆகக்கூடிய மார்க்கெட் நெக்ஸ்ட் வீக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அப்படி முக்கியமான ரீசன்ஸ் இருக்கக்கூடிய மார்க்கெட் அந்த நாளைக்கு மண்டேல எந்தெந்த லெவல்லாம் ரியாக்ட் ஆகும், அது எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதும் என்னென்ன லாஜிக்ஸ் பேஸ் பண்ணி இந்த என்ட்ரிஸ் நம்ம இந்த லெவல்ஸ் எல்லாமே சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இதில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சார்ட் டீட்டெயில்ஸில் பார்க்கலாம். இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிஃப்டியில் ப்ரீவியஸ் வீக்ஸில் கொடுத்த லெவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக பிரேக் அவுட் ஆக இருக்கக்கூடிய லெவல் அப்படின்றது இந்த லெவல் தான். ஸோ ஹை புல் பேக் கொடுத்து டவுன் சைடில் சூப்பரான வர்றது அப்படிங்கிறதும் அடுத்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய லெவல் இது. இந்த லெவல் இருந்து சூப்பரான டவுன் சைட் டார்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 22,500 அப்படிங்கிற இந்த லெவல் வரைக்கும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் லெவல்ஸை. அப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரேஞ்ச் போகுது. இந்த ரேஞ்சை வந்து நம்ம டெலிகிராம்லேயும் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இந்த லெவல் வரைக்கும் நம்ம கண்டினியூவாக நம்ம சார்ட்ஸ்லையும் டெலிகிராம்லையும் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கான லாஜிக்ஸ் அண்ட் ரீசன்ஸ் நம்ம அப்படின்னு பார்ப்போம். மார்க்கெட்டில் ப்ரீவியஸ் வீக்கில், அதாவது நம்ம ஆல் டைம் ஹை அப்படின்னு நம்ம வீக்கில் பார்த்துருந்தா 22,800 அப்படிங்கிற லெவல் இருந்து ஒரு கரெக்ஷனும், அது அந்த டைம் அந்த 22,800 அப்படிங்கிற லெவல் பிரேக் அவுட் ஆகி 23,000 அடுத்து 23,100 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மேலே போயிட்டு இந்த லெவல் அது 22,800 அப்படிங்கிற லெவல் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்ட் டேர்ம் ரேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி, அதாவது லாங் டேர்ம் ரேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ இந்த ரேஞ்ச் கொடுறது மட்டும் நம்ம பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த லெவலில் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு செல்லிங்ஸில் ஃபுல்லாக இறக்கிட்டாங்க. அதுக்காக தான் நம்மளோட லாஜிக்ஸ் பேஸ் பண்ணி இந்த ரிஜெக்ஷனில் நம்ம என்ட்ரி எடுத்தோம். டவுன் சைடில் டார்கெட் வந்து கொடுத்துருந்தோம். ஃபெப்போட 50% டார்கெட் அப்படின்ற மாதிரி நமக்கு. ஸோ 50% டார்கெட்ஸ் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டாக இப்போ ரெசிஸ்டண்டாக இருக்கிற லெவல் வந்து சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும்னு எதிர்பார்த்தோம். அந்த லெவல் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த சப்போர்ட் லெவல் நமக்கு ரெசிஸ்டண்டாக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ அங்கிருந்து கீழே சூப்பரான டவுன் ஒரு 500 பாயிண்ட்ஸ் நம்ம செக் பண்ணோம். சூப்பராக வந்தது. இப்போ ஒரு ரேஞ்ச் போயிட்டு இருக்கு அப்படின்றப்ப இந்த ஃபெப்போட கரெக்ஷன் முடிஞ்சது. அதுக்கப்புறமா இந்த லெவலில் 100% கரெக்ஷன் அப்படின்ற மாதிரி வருமா, இல்லை அப்சைட் பிரேக் அவுட் ஆகுது, அதாவது அப்சைடில் மேலே போகலாம், அதாவது 23,000 அப்படிங்கிற லெவல் வரைக்குமே மேலே போகுமா அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்குற விஷயங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் எந்த கேண்டில் வந்து க்ளோசிங், எந்த கேண்டிலுக்கு அப்புறம் க்ளோசிங் கிடைச்சா எந்த லெவல் பிரேக் அவுட் ஆனால் மேலே போகலாம் அல்லது கீழே வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கும்போது நமக்கு இப்போ கரண்ட்ல சினாரியோ எப்படி நம்ம பார்த்துருக்கோம்னா ப்ரீவியஸ், அதாவது ஆக்சுவலாக பை சைடில் மார்க்கெட் புல் பேக்கு, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை பிரேக் அவுட்டு. இந்த ஹை பிரேக் அவுட் ஆனபோது இந்த கரெக்ஷன் எடுத்துட்டு இப்படி மேலே போனால் தான் சூப்பராக ஒரு பையிங்கான மொமெண்டம் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் அங்கிருந்து டவுன் சைடில் வந்துருச்சு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த
ஹை டு லோ அப்படிங்கிற லெவலில் 50% கரெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி லெவல் வந்துட்டு இந்த 50% கரெக்ஷனுக்கு அப்புறம் அப்சைடில் போனால் 23% அப்படிங்கிற மாதிரி 22,3,000 அப்படிங்கிற லெவலும் டவுன் சைடு வந்தால் 21,800 அப்படிங்கிற ரெண்டு லெவலும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ரொம்ப அதிகம், ரெண்டுமே நடக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். ஆனால் ரெசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கக்கூடியது 22,640 அப்படிங்கிற இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் இங்கிருந்து 200 பாயிண்ட்ஸ் வரைக்குமே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த லெவலில் க்ளோசிங் கிடைக்காத வரைக்கும் நம்ம மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். அப்படி கிடைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக 22,800, அதுக்கு அடுத்து 900 அப்படிங்கிற ரெண்டு லெவல் மட்டுமே இப்போதைக்கு நம்ம பிளான்ல வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு லெவலுக்கு மேலே போகணும் அப்படின்றப்ப நமக்கு அதுக்கான செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கணும், பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கணும். ஸோ அந்த ரெண்டு லெவலுக்கு மேலே பையிங் ப்ரெஷர் கொடுத்து மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிற அளவுக்கு மொமெண்டம் ஃபார்ம் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இன்ட்ராடேல நமக்கு நடக்கக்கூடிய மொமெண்டத்தை பேஸ் பண்ணி டெலிகிராமில் போஸ்ட் பண்ணோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க மேலே போகுமா இல்லையா அப்படிங்கிறது. இந்த லெவலில் 22,640க்கு மேலே க்ளோசிங் கிடைக்கும் போது நம்ம இந்த லெவலில் பிளான் பண்ணிக்கலாம். அட் சேம் டைம் டவுன் சைடு 22,400 அப்படிங்கிற லெவல் பிரேக் அவுட் ஆனால் அதுக்கப்புறம் 300 பிரேக் லெவல் அப்படிங்கிறது அடுத்த டார்கெட்டுக்கான லெவல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால 22,000 இப்போ கரண்ட் லெவலில் 500 இருந்து 300 வரைக்கும் 200 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைட் டார்கெட் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டவுன் சைடில் கீழே வரலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் 22,300க்கு கீழே போகுது அப்படின்னா அங்கிருந்து 200 to 500 பாயிண்ட்ஸ் வரைக்குமே மேக்ஸிமம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கீழே ஃபர்ஸ்ட் 200 பாயிண்ட்ஸும் அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் கொடுத்து அகெயின் ஒரு 200 பாயிண்ட்ஸுமே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம இதே மைண்ட் செட்டை தான், இதே லெவலாக தான் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருந்தோம். அதில் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால செல்லிங் சைட் போயிட்டு இருக்கு. ஆனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் இப்பயும் பையிங் சைடில் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பையிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் 22,640க்கு மேலே மட்டும்தான் பையிங்கான ப்ரெஷர்ஸ் மாறுது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அது. ஸோ அதனால இந்த லெவலுக்கு மேலே போனால் மட்டும்தான் நான் பையிங் சைடில் போவேன் அல்லது பையிங்கான பிளானிங் வச்சுப்பேன். அப்படி இல்லைன்னா இங்கிருந்து டவுன் அதாவது பிரேக் அவுட்டுக்கு நம்ம ஒவ்வொரு ரெசிஸ்டன்ட் டச் பண்ணும்போதும் புட்டுக்கான லெவலும் ட்ரை பண்ணலாம். அட் த சேம் டைம் 22,400 அப்படிங்கிறத பிரேக் அவுட் பண்ணும்போது அங்கிருந்து 100 பாயிண்ட்ஸும் அதுக்கப்புறம் 100 பாயிண்ட்ஸும் 200 பாயிண்ட்ஸும் ஈஸியாக நம்ம டார்கெட் வரைக்கும் வச்சு புட் ஆப்ஷனுக்கு அல்லது ஆப்ஷன் செல்லிங்க்கும் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். அதாவது ஃபியூச்சரில் செல் பண்ணுறதுனாலும் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ இந்த ரெண்டு லெவலுமே இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் 22,100 அப்படிங்கிற லெவலை தாண்டி ஒருவேளை 21,800 அப்படிங்கிற இந்த லெவல் வந்துருச்சுன்னா நான் ஏற்கனவே இங்கே சொன்ன மாதிரி தான் 22,100 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் தான் நமக்கு ஒரு சேஃபான லெவல், அதாவது கீழே இறங்கும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய லெவல். ஆனால் இந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ அதனால இந்த லெவலில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்கணும். இங்கே இந்த லெவலில் டச் பண்ணும்போது மார்க்கெட் சடனாக பிரேக் அவுட் ஆகி மேலே கீழே வர்ற மாதிரி ஃபேக் பண்ணி மேலே ஏற்றுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதனால நம்ம இந்த லெவல் வந்து மார்க்கெட் வரும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அந்த லெவலில் எப்படி அது ரியலாக எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ணணும், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் ஓவரால் வியூ அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரேஞ்ச் வியூ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஹையர் டு லோ, இந்த ஹைக்கும் இந்த லோவுக்குமான மார்க்கெட் போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். 22,640க்கு மேலே போனால் மட்டும்தான் அடுத்து ஹை 23,000க்கான டார்கெட் அப்படிங்கிற மாதிரி நம்ம கால் சைடும். த சேம் டைம் 22,400 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே க்ளோசிங் கிடைச்சா அங்கிருந்து 200லேருந்து 300 பாயிண்ட்ஸ் டவுன் டார்கெட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரெண்டு லெவல் வந்து சேஃபாக வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இன்ட்ராடேல நடக்கிற லெவல்ஸை வச்சு நம்ம அடுத்தடுத்து சார்ட் அனலைஸ் பண்ணி டீட்டெயில் அப்டேட் பண்ணுறோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இப்படி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்து பேங்க் நிஃப்டியோட மொமெண்டமும் சார்ட்ஸும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்த 49,600 அப்படிங்கிற டார்கெட் தான் நம்ம முன்னாடி வச்சிருந்தோம். ஸோ இந்த டார்கெட் வரைக்கும் சூப்பராக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் வருது. ஸோ ப்ரீவியஸ்ல இருந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னா ப்ரீவியஸ் லோ அகெயின் சப்போர்ட்டுக்கு அப்புறம் ஹைக்கு அப்புறம் புல்பேக்கு மறுபடியும் சப்போர்ட் எடுத்து போகுது. ரிஜெக்ஷன் அதாவது 49,200 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே க்ளோசிங் எடுக்கும்போது அங்கிருந்து ரெண்டு ரெசிஸ்டன்ட் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மேலே போகிறதுக்கு. ஆனால்
செல்லிங் சைடு லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா 48,200 அப்படிங்கிற இந்த லெவலுக்கு கீழே ஈஸியாக க்ளோசிங் வராது. ஒருவேளை கேப் டவுன்லையோ அல்லது ஹை வோல்டிலிட்டியில சடனாக இப்படி கீழே இறங்கி பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா இந்த லெவல் இருந்து அதிகபட்சமா 47,000 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் தான் நம்மளுடைய டவுன் சைட் டார்கெட். இதுல கேப் ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி சடனா டவுன்ல வருதா அல்லது கேப் டவுன்ல சப்போர்ட்ல இறங்கி அங்கிருந்து மேலே ஏற்றி கிறக்குறாங்களா அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதுவும் பேங்கிங் செக்டார் அப்படிங்கிறது ரொம்ப ஹை வோல்டிலிட்டி இருக்கக்கூடிய செக்டார்ஸும் அது ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் ஈஸியாக அஃபெக்ட் ஆகிற செக்டார் அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் மார்க்கெட் அனௌன்ஸ்மெண்ட், அதாவது நமக்கு ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும் பேங்க் நிஃப்டி அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு நான் பார்க்குறேன். நிஃப்டி கூட கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது, பேங்க் நிஃப்டி ஹை வோல்டிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒருவேளை நான் அதை ஹேண்டில் பண்ணிடுவேன் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த லெவல் தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் 49,200 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ஒரு 4 to 500 பாயிண்ட்ஸ் சடன் மூவ் இருக்க வாய்ப்பு இருக்குது மேலே அப் சைடில். அட் த சேம் டைம் 48,200 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ரேஞ்சும், இந்த லெவலுக்கு கீழே சடனாக 500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன்ல வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் ஹை. இதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். ஸ்ட்ரைக் செலெக்ஷன் அப்படிங்கிறது எப்பயும் நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றது டீப் இந்த மணியில 200 பாயிண்ட்ஸ் தள்ளி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது வந்து நமக்கு சேஃபான என்ட்ரியும் டார்கெட்டிங் கொடுக்கும் அப்படின்னு. ஆனா இப்ப ஸ்ட்ரைக் லெவல் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த மணி ஸ்ட்ரைக்கே 450 ரூபாய்க்கு மேல இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்க இந்த மணி எடுத்துக்கிறது கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்ட்ரிக்கான டீட்டெயில்ஸும் லாஜிக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. அகைன் உங்கள் டவுட்ஸோ அல்லது டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தேவைப்படக்கூடிய டெலிகிராம் ஜாயின் பண்ணி நான் அந்த லெவல்ஸ் கிடைச்சாலே நான் நல்லா ட்ரேட் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஜாயின் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.